வணக்கம் பிளேயர்ஸ். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம சப் கிளாஸ் அப்படின்றதே எடுக்கிறதுன்னு தான் வந்துக்கிறோம். அதுக்கு டிக்கி போனோம் முதல்ல. ஓகேங்களா, இது வந்து சப் கிளாஸ் வந்து அது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன். ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் எடுக்கல. அதாவது ஸ்டாட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரேஸ் அப்படின்னு காமிக்குதில்ல, அதேமாரி சப் கிளாஸ் அப்படின்ற மாரி பக்கத்தில் காமிக்கும். அது வந்து ஒரே ஒரு சப் கிளாஸ் தான் இருக்கிற மாதிரி. அது என்ன கான்செப்ட் எனக்கு ஒன்றும் தெரியாது. அதாவது டிக்கியில் வந்து ஒரு என்பிசி இருப்பான். இந்த மாதிரி போர்ட்டலில் வந்தீங்கன்னா பேக் சைடு, இல்லைன்னா நார்மலாக ஃப்ரண்ட்டு சைடு. ஸோ அப்படி வந்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. ஆமாங்க, இங்கே வந்து இந்த மரம் இருக்குதுல்ல, அதுக்கு அப்படியே ரைட் சைடு. ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒருத்தன் யாரோ உடச்சி வச்சுருப்பான் உள்ளுக்குள்ளே. ஸோ அதை உடச்சி உள்ளே போகணும். நம்ம உடச்சி தான் வச்சுருப்பாங்க, நம்ம உள்ளே போகணும். ஸோ இப்படி உள்ளே போனாக்கா இங்கே ஒரு கதவு இருக்கும் கருப்பு கலரில். நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படா அது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 50 சி ஈவெண்ட் முடிக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் அது ஓப்பன் ஆக முடியும். என்னடா பைக் கேட்டான். ஆனால் இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்று பேசினான். அதாவது நான் போய் பேசினேன். அப்போ இந்த லெஜெண்டரிஸ் காரில் எடுத்து கொடுத்துட்டான் கையில். இது எதுக்குன்னா இவங்க வந்து ஒரு 20 ஷேர் கடிக்க சொல்கிறான். அதையும் நான் முடிச்சுட்டுக்கிறேன் போல். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிச்சு. பைக் ஓகே. என்கிட்டேருந்து கொஞ்சம் ஃப்ராக்மெண்ட் பிடிங்கினுக்கிறான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் வந்து ரிப்பேர் பண்ண முடியுமா. உட்டன் பிளாங்க்ஸ் இருக்குல்ல, நீங்கள் மரத்தை உடச்சாலே கிடைக்கும். அந்த உட்டன் பிளாங்க்ஸ் வச்சு 10 எச்சா ஏற்ற முடியுமா. அது மட்டும் இல்லாமல் 2, 3 அப்படி கிடைக்குமா ஒரு மரத்தை உடச்சாக்கா. இதுக்கு முன்னாடி 1 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, இதை நான் போட்டாக்கா 60% சான்ஸில் 2 இன்ட்டாக கிடைக்குமா உட்டன் பிளாங்க்ஸு. ஓகேங்களா, 60%. முன்னாடி வந்து 30% காமிச்சு ரிப்பேரில். இதை நான் பண்ணேன்னாக்கா ஒரு 60%ஆக கிடைக்கும். ஸோ இந்த லெஜெண்டரி ஸ்க்ரால் கொடுத்தது தான் ஒரு நல்ல விஷயம். இந்த லெஜெண்டரி ஸ்க்ராலை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம வேணால் சிடிக்கு எடுத்துகிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பிளஸ்ஸிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். அதனால் எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்பாட் தான் தேவை, அது மட்டும் இல்லாமல். ஸோ சிடிக்கு எடுத்துகிட்டு போடலாம். ஏமா ஃபுல்லாக மாஸ்டி அது இதுன்னு ஏற்றி வச்சிட்டேன். டுஷிட்டா மட்டும் எடுக்கணும். ஸோ அதுதான் வேலையாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். சி ஈவெண்ட்ஸை வந்து ட்ரை பண்ணி சி ஈவெண்ட்ஸில் ஒன்று கொடுப்பாங்களாம். அதை வேலரோ என்னமோ அந்த பையன் பேசினா நான் காமிக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ காமிக்கிறேன். அதாவது இப்போ இங்கே வேலர் அப்படின்ற மாதிரி காமிக்குதா. 500 வேலரும் 1000 ஃப்ராக்மெண்ட்டும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே லெவல் ஏறுமா. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம சரி பண்ணும்போதே ஏறிடுமா. ஸோ சி ஈவெண்ட் போயிடலாம். ஓகே, இப்போ கப்பலை எடுத்துக்கின்னு நம்ம வந்துட்டோம். நம்ம கூட வந்திருக்கிறது பாலா 130 ப்ரோ. பேரை கேட்ட உடனே சும்மா வேறு யாரும் இல்லை, நம்ம சேனல் மெம்பர் தான். ஓகேங்களா, இந்த பாருங்க, இப்போ இங்கே பச்சை கலரில் காமிக்குது இல்லை, உங்களுக்கு நான் சரியாக காமிக்கலை. இங்கே சைடில் ஷிப்பு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் வேணா உங்களுக்கு. அந்த ஷிப்பு அடி ஹெல்த்து பக்கத்தில் சுற்றி மாறிக்குது. அதை எடுத்து வந்து நம்ம ஸ்க்ரீனை ஹோல்டு பண்ணோன்னா அப்படியே ஹெச்பி ஏறுது. அப்புறம் அப்படியே லெவலப் ஆகுது. பார்த்தீங்களா, லெவல் 2 போயிருக்கேன் 1லேருந்து. அதேமாரி அப்படியே 3 ஆயிடுச்சு. நம்ம பட்டுன்னு போட்டு ஹீல் பண்ணிக்கலாம் போல். 10க்கு ஏதாவது ஒரு வுட்டை வச்சு கப்பலை ரிப்பேர் பண்ணுறது தான். அதுதான் வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஏதோ சி பீஸ்ட் அந்தமாரி ஏதோ ஸ்பான் ஆகி அதை போய் அடிக்கணும். ஓகேங்களா, அதுதான் வேலை. ஸோ வண்டியை கிளப்புறோம். அப்போ அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? சாப்பிட்டு சாயங்காலமா தெரியுமா? ஓகே கைஸ், கட்சியில் சி பீஸ்ட்டு வந்ததும் என்னை போட்டு வெளின்னு வெளுத்துச்சு. சரி வாங்க அடிச்சிருவோம். இது வந்து நான் லாஸ்ட்டு தான் காமிக்கிறேன். அதோ பாருங்க, கிடச்சிச்சா 350 வேலர் கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா, அதுதான் அவன் கேட்குறான். ஒரு 500 கேட்டான்ல, அதுதான் அது. ஸோ கிடச்சிருச்சு. இப்போ இன்னும் வர போய் ஹீல் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாருங்க, அந்த போயிட்டு சுத்தியல் மாதிரி அங்குது. அதை கிளிக் பண்ணாக்கா அவ்வளோதான். கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ அவ்வளோதான். ரிப்பேர் ஹேமர் எக்யூப்டு அவ்வளோதான். அப்புறம் அப்படியே ஹீல் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம டேஞ்சர் லெவல் 3க்கு போயிட்டு போட்டை நல்லா உடச்சின்னு வந்துட்டோம். எதுக்கு உடச்சோன்னா நம்ம சரி பண்ணுறதுக்கு. அதுக்கு எதுக்குடா உதைக்கணும். அதாவது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து லாஸ்ட் அப்டேட் பண்ண போகிறோம். அதாவது லாஸ்ட் அப்கிரேட் பண்ண போகிறோம். லாஸ்ட் அப்கிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 25 லெவல் கேட்குறான். ஸோ கொஞ்சம் நேரம் இதை போட்டு இப்படி தட்டலாம். என்னால் மினி கேம் ஆட முடியுது. அதாவது இந்த சுற்றியை நீங்கள் எக்யூப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷிப்பில் எங்கே வேணால் காமிக்குது. அது கிட்ட போயிட்டு அந்த ஹோல்டு பண்ணணும் ஸ்க்ரீனை. அப்படி ஹோல்டு பண்ணும்போது அந்த பச்சை கலரில் போய் நிறுத்தணுமா. எனக்கே வரமாட்டேங்குது. இந்த பாருங்கள், இப்போ நிறுத்தினாக்கா 30 ஏறுது. மற்ற டைம் 8 ஏறுது. ஓகேங்களா, அது இதால் மேக்ஸ் வந்து ஹெச்பிஏ தான்.
இங்கே வந்து சில்வர் மாதிரி காமிக்குதில்ல அந்த கலர், கிரே கலர் சில்வர்ன்ட்டேன், கிரேக்கும் சில்வருக்கு கொடுக்கான்னு தெரியல நமக்கு, அந்த மாதிரி ஏறுவான். இந்த பசங்கள்லாம் இப்படி போட்டு வந்து இவனுங்களாம் வச்சு தான் அடிக்கணும். ஸோ இப்போ நம்ம அதை பண்ணக்கூடாது. ஹெச்பி யாத்திரை கீழே வந்துட்டேன். கப்பலை தூக்குன்னு போன வேகத்தில் தூக்கின்னு வந்துட்டேன் ஓட்டின்னு. ஓய் நான் ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சேன், ஏஎஃப்கே ட்ரிக். இந்த ட்ரிக்கோடைய பேர் அது என்னன்னா, இப்போ நீங்கள் இப்படி ஹோல்டு பண்ணின்னு உங்களுடைய ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இன்வென்ட்ரியை திறந்தாக்கா அவ்வளோதான். இப்போ உங்கள் கை கூட எடுத்துகிட்டு ஃப்ரீயாக சுற்றலாம், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுது. நான் இப்போ ஸ்க்ரீனை ஹோல்டு பண்ணல. நல்ல ட்ரிக்கு, சூப்பர், ஈஸியாக இருக்குது. ஓகே, லாஸ்ட் லெவல், பட் நோ வுட்டன் பிளாங்க். ஆமாம், பிளாஸ்டிக் ட்ராகன்லாம் காமிச்சார்ல, ஆமாம் அதெல்லாம் வேறு கதை. இப்போ வந்து உங்களுக்கு இடியேமோ காமிச்சிடும். ஈஸியான இடம் வந்து இதுதான். எந்த இடம் அது? இந்த இடம் தான், ஷார்ஜாட் அகாடமி. ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய மரங்கள் இருக்குது எனக்கு. ஸோ இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். லேக் அடிக்கிறது, அதுதான், வேறு எதுவும் இல்லை. நாங்கள் பார்த்தீங்களா என்ன பண்ணுறது? சரி, வீமும் போடுறேன், அவ்வளோதான், ஈஸி. வீமும் போட்டால் போதும். எவ்வளோ ஏறுது பார்த்தீங்களா? அதேமாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் இருக்கும். டூமேல் ஓகே, கொஞ்சம் கடிச்சிக்குது, அவ்வளோதான். அப்படியே போயிட்டு இப்படி வரத்துக்குள்ளே இங்கே சரியாக போயிருக்கும். சும்மா போய் ஜம்ப் பண்ணால் கூட உங்களுக்கு ஏறும். தெரிஞ்சு இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஓ, மேக்ஸே ஆகிட்டுப்பா அதுக்குள்ள. சரி வாங்க ஓடி போகலாம். ஓகே ஐசி, இப்போ அவங்ககிட்ட போய் பேச வேண்டியது தான். பேசியே அப்கிரேட் பண்ணுற வேண்டியதான். பாருங்கள், மேக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன், பர்ச்சேஸ். ஓகே, இதாவது என்ன சொல்லிக்கிறேன்னா, ஸ்டன் எல்லாம் பண்ணாலும் என்னை தடுக்க முடியாதா அப்படின்றான். அதுதான் ஓகேங்களா. பாருங்கள், எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ தப்பு பண்ணியிருந்தான் உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி மன்னித்து. நன்றி, வணக்கம்.